ஓம் விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், ராஜ்யஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். காரியம் செய்வதற்கே படைக்கப்பட்ட ராசி. இறைவனால் சிவபெருமனால் கர்மத்துக்கே படைக்கப்பட்ட ராசி மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 அடங்கிய ராசி மண்டலம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது மகர ராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம். ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம், அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி அல்லது லக்கணத்துக்கு கிரக தொடர்பு எப்படி இருந்தால் உங்களுக்கு ஆலய வழிபாடு எப்படி இருக்கும், ஆன்மீக பற்று எப்படி இருக்கும், அதனால் சிறப்புகள் எப்படி இருக்கும், பலன்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுபோக இறைவனை எப்படி வழிபடணும், அது நிறைய காரியங்கள் இருக்குது. சரியா? அந்த விஷயங்களே இதில் சொல்ல போகிறேன். தெய்வத்தை வழிபடும்போது கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள் அது நிறைய இருக்குது. வழிபாட்டு நெறிகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் என் சிற்றறிவுக்கு எட்டியதை சில இதை சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன். சரியா? நடைமுறைக்கு சாத்தியமாக உள்ளதான் சொல்லுவேன். பொது ஜோதிடத்தில் எப்போயுமே ப்ராக்டிக்கலாக தான் அப்ரோச் பண்ணுறது ஜோதிடத்தை. ஜோதிடம் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு கலை, அற்புத கலை. தெய்வாம்சம் ஞானிகள், சித்தர்கள், முனிவர்களால் உருவாக்கப்பட்டது. இதை காம்ப்ளிகேஷனாக ஆக்கக்கூடாது. ஜோதிடம் மிக எளிமையாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் அதை கையாளுற மாதிரி இருக்கணும். ஜோதிடத்தில் சொல்கிற வழிபாட்டு பரிகாரங்கள் அனைவராலும் பின்பற்றுற மாதிரி இருக்கணும். பொருளாதார நிலைக்கும் உகந்ததாக இருக்கணும். சரியா? ஏன்னா ஜோதிடத்தை நம்ம இறைவனை கும்பிட்றதுக்கு அடுத்த நிலையில் வச்சு பார்க்குறோம். நமக்கு நல்லது நடக்காதா, நல்ல காரியம் நடக்காதா, நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்காதான்னு நம்ம ஜோதிடத்தை நம்புகிறோம். இறைவன்கிட்ட நம்ம பாரத்தை சொல்கிறோம், நம்ம கஷ்டத்தை சொல்கிறோம். அதுக்கடுத்து ஜோதிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட ஜோதிடம் எல்லாருக்கும் எளிமையாக இருக்க வேண்டும். ரைட் நேயர்களே, நம்ம நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ மகர ராசி. மகர ராசிக்கு தெய்வப்பற்று இருக்கணும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கணும்னா ராசியில் சந்திரன் இருப்பார். பொதுவாக சந்திரன் உங்கள் ராசியில் சம்மந்தப்படும் போது நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருக்கணும். வளர்பிறை அமைப்பில் பிறந்தவங்க மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. நான் யாரையும் கம்பேர் பண்ணலை. மகர ராசிலேயே வளர்பிறை காலத்தில் பிறந்தவங்க, மகர ராசிலே பிறந்தவங்க மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்கூலில் பசங்களுக்கு மார்க் போடுறோம்ல, அந்த எடுத்த மார்க்கின் அடிப்படையில், மதிப்பெண் அடிப்படையில் ரேங்கு போடுவாங்க, தகுதி போடுவாங்க. ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு. அது மாதிரி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. மனதுக்கும் உடலுக்கும் உரியவர் சந்திரன். உங்கள் ராசிங்கிறது மனம், உடல் தான். ரெண்டையும் குறிக்கிறது ராசி தான். மற்றதெல்லாம் லக்கணம், உயிர், ஆத்மா, ஜீவன் எல்லாமே லக்கணம். ஆனால் ராசிங்கிறது மனம், உடல் ரெண்டும் ராசியினுடைய அமைப்பு. அந்த ராசியில் இருக்கிற சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். அதாவது நீங்கள் வளர்பிறை ஷஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமிக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். கம்பேரிஷன் பண்ணும்போது கூடுதலாக இருக்கும். மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் ஒரு படி மேலே இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 7 கூடையவன், கலஸ்தர ஸ்தானாதிபதி. அவர் அந்த வளர்பிறை சந்திரனாக இருந்தார்னா என்ன ஆகும்னா நீங்கள் நல்ல ஒரு யூனிட்டியாக இருப்பீங்க, ஒரு மற்றவங்கள்ட்ட இணக்கமாக இருப்பீங்க, ஒரு பாண்டிங்காக இருப்பீங்க. இது சின்ன வயசுலேயே இருக்கும். தனிமைப்பட்டு போக மாட்டீங்க, நல்லா விளையாடுவீங்க, நண்பர்கள் கூட சேர்ந்து நல்லா சுற்றுவீங்க, நண்பர்களுடைய சகவாசம் இருக்கும், சொந்த பந்தத்துக்கிட்ட இணக்கமாக இருப்பீங்க, அனைவரையும் அரவணைச்சு போவீங்க. இதெல்லாம் சந்திரன் கொடுப்பாரு. தாயுள்ள மிக்கவராக இருப்பீங்க, தாயோட அன்பு நல்லபடியாக இருக்கும். ஒரு பிறக்கும் போதே ஒரு கருணை, ஈவு, இரக்கம் எல்லாமே இருக்கும். ஏன்னா சந்திரன் ஒரு மாதுர்காரகன், ஒரு தாய்மைக்கு சொந்தக்காரன். அதனால் அந்த தாய்மை சம்மந்தப்பட்ட அனைத்து குணங்களும் அந்த சிசுக்கிட்ட இருக்கும், அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அந்த நேரத்தில் பிறந்த குழந்தைகிட்ட. நீங்கள் மகர ராசியில் பிறந்தீங்கன்னா மகர ராசி. அதுபோக வயதான பின்னாடி, பருவம் ஐந்த பின்னாடி திருமணம் ஆகும்போது கணவன் மனைவி ஒரு நல்லபடியாக இருக்கும். நல்ல இடத்துல திருமணம் நடக்கும், மனதுக்கு விரும்பிய திருமணம் நடக்கும், வாழ்நாள் முழுக்க நல்லபடியாக இருக்கும். ஏன்னா திருமணங்கிறது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு அமைப்பு. நான் இதை கொஞ்சம் சொல்லிவிட்டு அந்த ஆலய வழிபாடுக்கு சொல்கிறேன். ஏன்னா சந்திரனை பற்றி சொல்லும்போது மகர ராசிக்கு சந்திரனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னு சொல்லிடணும். அதை சொல்லிவிட்டு நான் அடுத்த இதுக்கு வரேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் எப்படி இருந்தாலும் ஜோதிடத்துக்குள்ளே தான் சுற்றி வருவேன். கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் உதாரணங்கள், விளக்கங்கள் கொடுத்தாலுமே சப்ஜெக்ட் விட்டு ஸ்கிப் ஆக மாட்டேன். கொஞ்சம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜெனரல் செக் பண்ணுறவங்க அணுகலாம், வாட்ஸ்அப் நம்பரில் அணுகலாம். பொது ஜோதிடத்தில் நிறைய கண்டென்ட் போடுறேன் மகர ராசிக்கு. அது பார்க்குறவங்களுக்கே தெரியும்.
கிரக பயிற்சி, தசாபுத்தி, வழிபாடுகள், பரிகாரங்கள், மற்ற ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் நிறைய. சரியா நேர்களே? ஓகே, இருக்கட்டும். இப்போ அந்த சந்திரன் தான் வந்து திருமணத்தை கொடுக்கிறவர் அவர் தான். ஒரு மனதுக்கு பிடித்த திருமணம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், 2 பேருமே அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். அதை நல்லபடியாக கொடுக்கிறவர் அந்த வளர்பிறை சந்திரன் தான். ஸோ சந்திரன் வந்து ராசியில் வந்து வலுப்பட்டு இருக்க வேண்டும். சந்திரனை வந்து கெட்ட கிரகங்கள் சவாசம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் வந்து கட்டத்தை பார்க்கணும். சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார், சாணான்னு போட்டிருக்கும். அந்த சந்திரனுக்கு வந்து பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். ராசியில் வந்து பொதுவாக சனி, ராகு, செவ்வாய் இல்லாமல் இருக்கணும். செவ்வாய் இருந்தால் கூட பரவாயில்ல, மகரத்தில் உச்சமடைவார், சந்திரமங்கல யோகம். செவ்வாய் இருக்கலாம் உங்கள் ராசியில். ஆனால் சனி பகவான் இருக்கக்கூடாது. ஆட்சி ராசியாதிபதியாக இருந்தாலுமே அவர் ராசியில் சந்திரனை வந்து கெடுத்துருவார். ஸோ சனி பகவான் இல்லாமல் இருக்கணும் ராசி. சந்திரனை வந்து வளர்பிறை சந்திரனாக, ஒளிபுரிந்திய சந்திரனாக தனித்து இருந்தார்னா நல்ல அமைப்பு. அதுபோக வந்து சனி பகவான் பார்வையில் இருக்கக்கூடாது. அவர் சனி பகவான் பார்வையில்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு மேசத்தில் இருக்கக்கூடாது, விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. மேசத்தில் இருந்தால் நீசம் ஆவார், விருச்சிகத்தில் இருந்தால் பகமை ஆவார், அதே மாதிரி கடகத்தில் இருந்தால் பகமை ஆவார். பார்த்தீங்களா இப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு சம்மந்தப்படாமல் இருக்க வேண்டும். அப்படியே அவர் சம்மந்தப்பட்டாலுமே அவர் ஸ்தான பலம் இழந்து தான் இருப்பார். மேசத்தில் நீசமாக இருப்பார், கடகத்தில் பகமை பெற்றிருப்பார், விருச்சிகத்திலையும் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். விருச்சிகத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் வந்து நேர்க்குமாராக இருக்க மாட்டாங்க. குறுக்கு வழியில், குறுக்கு பாதையில் போய் கண்டதை காட்சி கொண்டதை கொலம்னு இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நேர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கும். அது குறிப்பாக சனி திசை நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விருச்சிகத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து நல்லது செய்ய மாட்டார். ஓகே, நம்ம உள்ளே வந்துடுவோம், பாயிண்ட்டுக்கே வந்துடுவோம். ஸோ சனி பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடாது. அதுபோக வந்து உங்கள் ராசிக்கு வந்து சுப தொடர்புகள் இருக்கணும். உங்கள் ராசிக்கு முதல் சுப தொடர்பு இருந்தால் தான் உங்களுக்கு முதல் ஆன்மீக சிந்தனை இருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க, மனதார கும்பிடுவீங்க. குரு சம்மந்தப்பட வேண்டும். உங்கள் ராசிக்கு வந்து குரு சம்மந்தப்பட வேண்டும். ராசியிலே குரு இருக்காரா சார் அப்படின்னா இருக்கலாம், ஆனால் ராசியில் இருந்தால் நீசம் அடைவார். குரு வந்து பொதுவாக நீசம் அடையக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் குரு நீசம் அடையாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் வந்து ஒரு மேன்மை தங்கிய ஜாதகமாகிடும். ஒரு ஆணின் ஜாதகத்தை பார்க்கணும்னா குருவை தான் பார்க்கணும். லக்கணம் எந்த லக்கணமாக இருந்துட்டு போட்டோம், ராசி எந்த ராசியாக இருந்துட்டு போட்டோம். இப்போ எனக்கு வர ஜாதகத்தை நான் செக் பண்ணும்போது குருவை பார்ப்பேன். கட்டமெல்லாம் போட்டுருவேன், லக்கணாபதியெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு குருவை பார்ப்பேன். ஏன்னா குரு தான் ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து முக்கியமான ஹீரோ. அவர் வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா அந்த ஜாதகம் வந்து இந்த பிறவியில் வந்து எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு உள்ள ஜாதகம். கஷ்ட நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷ வாழ்க்கையில் எல்லா நாளும் திருநாளாகவும் இருக்காது, அதேமாதிரி எல்லா நாளும் வெறுநாளாகவும் இருக்காது, எல்லாம் கலந்து தான் இருக்கும். அந்த கஷ்ட நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள், ஏற்ற இறக்கம் இருக்கும். இருந்தாலும் குரு வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவர் வந்து மேம்பட்ட நிலைமைக்கு போயிடுவார், எபோ ஆவரேஜாக இருப்பார். அப்படி ஒரு பாயிண்ட்டு. பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் பெண்ணாக பிறந்திருக்கீங்க, இந்த வீடியோ கேட்குற நேரம் ஒரு பெண் அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் வளர்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இயல்பான நிலைமைக்கு வாழ்ந்துருவீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், பிறப்பு நல்லபடியாக இருக்கும். ஓகே, அந்த குரு வந்து ராசியில் சம்மந்தப்படக்கூடாது, நீசம் அடைவார். சார் எனக்கு நீசம் அடைஞ்சிருக்காரு சார், நான் மகரத்திலே இருக்கிறாரு சார், குரு இருக்கிறாரு, நான் என்ன சார் பண்ண முடியும், கர்மா அப்படி இருக்குது, விதி அப்படி இருக்குது அப்படின்னா அவர் திருவோணம் 3ஆம் பாதத்தை தாண்டி இருக்கணும். ஸோ திருவோணம் 3ஆம் பாதத்தை தாண்டி பிறந்தவங்களுக்கு குரு ஒன்றும் செய்ய மாட்டார். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3 இது வரைக்கும் பிறந்தவங்களுக்கு குரு வந்து நீசமாக தான் இருப்பார். குருவால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. திருவோணம் 4ஆம் பாதத்துக்கு மேலே பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். திருவோணம் 4ஆம் பாதம், அவிட்டம் 1, அவிட்டம் 2 பிறந்தவங்களுக்கு குரு நீச நிலை தாண்டி இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். ஓகே, இதுபோக குரு பகவான் வந்து ஒரு ஆன்மீக கிரகம். சந்திரனும் ஒரு ஆன்மீகப்பட்டுள்ள கிரகம் தான். குரு வந்து சந்திரனை பார்க்கணும். பார்த்தாருன்னா அவங்க வந்து அவங்க கோயில் குளத்துக்கு போவாங்க, ஆன்மீகப்பற்றாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஆசபாசமாக இருப்பாங்க, தாய்க்கு வேண்டிய பிள்ளையாக இருப்பாங்க, தாய் பேச்சை கேட்டு நடப்பாங்க. சரியா? குரு வந்து உங்கள் ராசிக்கு ரிஷபத்திலிருந்து மகரத்தை பார்க்கணும், இல்லைன்னா கடகத்திலேருந்து பார்க்கணும். அருமையான அமைப்பு. கடகத்தில் உச்சமாகி குரு வந்து ராசியை பார்த்தாருன்னா நல்ல நிலைமைக்கு போவீங்க நீங்கள். அதுபோல் கண்ணிலிருந்து பார்க்கலாம், அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கலாம். 5, 7, 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கணும். குரு வந்து மகர ராசியில் இருக்கிறத காட்டிலும் மகர ராசியை பார்க்குறது ரொம்ப நல்லது. சரியா? மிகச்சிறப்பு. அதுபோக சுக்கிரன் பார்க்கணும். சுக்கிரன் புதன் வந்து கடகத்திலேருந்து தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். கடகத்திலேருந்து பார்த்தாங்கன்னா அந்த ஆன்மீகப்பற்று இருக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அதுபோக வந்து சந்திரனுக்கு வந்து சனி, ராகு, கேது இவங்களுடைய சகவாசம் இருக்கக்கூடாது. ராகு கூடயோ கேது கூடயோ சேரக்கூடாது. அவர் சனி பகவான் பார்வையில் வரக்கூடாது, சனி கூடயும் சேரக்கூடாது. ரைட்? அமாவாசை சந்திரனாகவும் இருக்கக்கூடாது, சூரியன் கூடயும் சேரக்கூடாது. சரியா? சூரியன் கூட அவர் சேர்ந்துட்டாருன்னா அமாவாசை சந்திரன் ஆயிடுவார், இருள் சந்திரன் ஆயிடுவார். ஸோ அந்த அமைப்பு நல்லா இல்லை. ஸோ மகர ராசியில் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு பிறந்தீங்கன்னா நல்ல அமைப்பை பார்க்கப்படாது. சரியா?
அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அமாவாசை அன்னைக்கு பிறந்தீங்கன்னா என்ன, தை மாதம் பிறந்திருப்பீங்க. தை அமாவாசை அன்னைக்கு பிறந்தால் தான் சூரியன் வந்து உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருப்பார். தை அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சந்திரனால் ஒரு பெனிஃபிட் இருக்காது. வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். மனமும் உடலும் ஒன்றாக இருக்காது. ஜோதிடத்தில் ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு பெரிய கோலமே போட்டலாம். ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி 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 ஒரு பெரிய ஒரு அமைப்பே கொண்டு வந்துடலாம். சரியா? ஏன்னா அந்தளவுக்கு அதில் விஷயம் இருக்குது. அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு வந்து குடும்பம் நல்ல படமாக அமையாது. ரைட்டு இருக்கட்டும் நேர்களே. அது மாதிரி சந்திரன் கெட்டு போகக்கூடாது. சூரியனாலும் சனியாலும் ராகுவாலும் கேதுவாலும் கெட்டு போகக்கூடாது. சுபத்துவமாக இருக்கணும். சந்திரன் சுபத்துவமாக இருக்கணும். சூரியன் அல்ல, சந்திரன் வந்து சுபத்துவமாக இருக்கணும். அதுபோக உங்கள் ராசி லக்கணம், லக்கணத்தை தான் எடுத்துக்கணும். லக்கணம் தான் மெயின். உயிர் ஆத்மா ஜீவன். நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். மகர ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன், உங்களுக்கு ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். உங்கள் ராசியை லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா லக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் சொல்கிற பலன்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து அடையும். ராசிக்கு மட்டும் சொல்ல முடியாது. லக்கணம் தான் மெயின். ஏன்னா தசாபுத்தியெல்லாம் வந்து லக்கணத்தை மையப்படுத்தி தான் பலன்களை கொடுக்கும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, இல்லைன்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. 10 லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. இதில் வந்து லக்கணத்துக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் வந்து சுப கிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆன்மீகப்பட்டு இருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவாங்க. இறை அருள் இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை செய்வாங்க. 10ஆம் இடங்கிறது வந்து காரியம் செய்கிறது, கர்மம் செய்கிறது, தொழில் பண்ணுறது, ராஜ்யம் அமைகிறது, அரசியல்வாதியாக இருக்கிறது, அமைச்சராக இருக்கிறது, பெரிய இடத்துல போய் உட்கார்றது, ஒரு 100 பேர் 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது, தெய்வ காரியங்களை ஏற்படுத்திக்கிறது, கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துறது, கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கிறது, அன்னதானம் வழங்குறது, ஆலயம் நிறுவுறது, தான் இறந்த பின்னாடி இந்த பேரை நிலச்சி இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு விட்டு போகிறது தான் வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது வந்து தெய்வீக காரியம், தெய்வீக ஸ்தானம். காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் மகர ராசி. அதுபோக நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு வந்து 10ஆம் இடம் வளர்க்க வேண்டும். 10ஆம் இடத்தோட சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளணும். சரி நேயர்களே, இப்போ வந்து 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்கலாமா அப்படின்னா குரு இருக்கலாம். சரியா? ஆனால் கோச்சார ஜோதிடர் இடிப்படி ஒரு பாவகிரகத்தில் ஒரு 10ஆம் இடத்துல வந்து ஒரு சுபகிரகம் இருக்கக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடம் ஒரு கேந்திரத்தில் வந்து குரு இருக்கக்கூடாது. ஆனால் குரு 10ஆம் இடத்தை பார்க்கலாம். ஆனால் 10ஆம் இடத்துல வந்து புதன் சுக்கிரன் இருக்கலாம். சரி நேர்களே, 10ஆம் இடத்துல வந்து புதன் சுக்கிரன் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கோ. லக்கணம் ரொம்ப முக்கியம். லக்கணத்துக்கு 10ஆம் இடம் வலுத்து இருந்தது. அதுபோல் லக்கணத்துக்கு 10 கூடியவன் குரு சுக்கிர தொடர்பில் இருந்தார், இல்லைனா அவங்க பார்வையில் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கும். கர்மம் நல்லபடியாக இருக்கும், காரியம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே நடக்கும். சரியா? நல்லபடியாக இருக்கும். செய்கிற காரியம் வினை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 10ஆம் இடத்தை வச்சு தான் நீங்கள் செய்கிற காரியம்லாம் நடக்குது. அன்றாட நடக்கிற பணிகள்லாம் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தான் நடக்குது. அது தொழிலாகவும் இருக்கலாம், வேறு எதுவாகவும் இருக்கலாம். அந்த கர்மம்னு சொல்கிறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. என்ன கர்மமாடா இப்போ இந்த இது இப்படி வந்து மாட்டிக்கிருச்சு அப்படிம்பாங்க சில பேர். கொஞ்சம் சலிச்சு போய் சொல்லுவாங்க. அந்த கர்மம் என்ற வார்த்தைக்கு வந்து 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். கர்ம பலன்கள் அனுபவிக்கிறதும் 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடத்துக்கு வந்து லக்கண ரீதியாக 10 கூடியவன் வந்து சுபராக இருக்கணும். அதுபோக வந்து லக்கணத்துக்கு 10 கூடிய கிரகம் சுப தொடர்பில் இருக்கணும். குரு சுக்கிர புதன் தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி சந்திரன் பார்வையிலையும் இருக்கலாம். சரியா? சந்திரன் பார்வையில் இருந்தாலுமே நல்ல அமைப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் மகர ராசி மகர லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 10ஆம் இடம் வந்து துலா லக்கணம். துலாம் லக்கணத்துக்குரிய சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு எதிர் வீட்டில் இருக்கிறார். கடகத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். சந்திரன் பார்வையிலே இருப்பார். ஸோ சந்திரன் பார்வையில் பௌர்ணமி சந்திரன் பார்வை இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். சரியா? உங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக நாட்டம் இருக்கும். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10 கூடியவன் லக்கணத்தையே பார்க்குறதுனால தொழிலில் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. ஸோ இதில் நான் பலனும் சொல்கிறேன், 10ஆம் இடத்தை மையப்படுத்தி சொல்கிறேன். ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியமாக பயன்படும். அதுபோக ஆன்மீக வழியில் இருக்கிறவங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வரவங்க, அது சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படும். ஓகே, இப்போ வந்து நான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறேன். அதுபோக வந்து 10ஆம் இடத்தோட வந்து சுபகரங்கள் தொடர்பு கொள்ளணும். அதை சொல்லிட்டேன் நான். சரியா? அது குரு சுக்கிரன் புதன் இவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ 10ஆம் உங்களுக்கு வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணம் மகர ராசி. எந்த கோயிலுக்கு சார் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேச லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சிவன் அல்லது விஷ்ணு, இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து இருக்கிற கோயிலுக்கு போகலாம். சங்கரன் கோயிலுன்னு இருக்குது. சவுத்தில் வந்து சங்கரன் கோயில் இருக்குது, அங்கே போகலாம். சிவனுக்கும் பெருமாளுக்கும் சன்னதி இருக்குது. சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோயிலுக்கு போகலாம். அங்கே சிவனுக்கும் இருக்குது, நடராஜ பெருமாளுக்கும் இருக்குது. மதுரை டி நகரில் ஒரு கோயில் இருக்குது. அது வந்து ஒரு புராதன கோயில் கிடையாது, இடையில தான் ஆரம்பித்தாங்க. அங்கேயும் வந்து சிவனுக்கும் விஷ்ணுக்கும் சன்னதி இருக்குது. சரியா? அங்கே டி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. சரியா? இது மாதிரி கோயிலுக்கு போகலாம். அங்கே சிவனுக்கும் பெருமாளுக்கும் சன்னதி இருக்கும், தனித்தனி சன்னதி இருக்கும். பொதுவாக சிவன் ஆலயத்தில் வந்து பெருமாளுக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் மன்னர்கள் வந்து அதை உருவாக்கிக்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனாலுமே அங்கே ஒரு பெருமாள் சன்னதி இருக்குது.
அது மாதிரி சிவன் கோயில்லையும் சில சிவன் கோயிலில் வந்து பெருமாளுக்கு ஒரு சந்நிதி இருக்கும். அது மாதிரி உள்ள சந்நிதிகளுக்கு வந்து இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்க போகலாம். மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இது மாதிரி கோயில்களுக்கு போகலாம். அது பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு தான் போகணும் கிடையாது, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே போகலாம். ஆனால் அங்கே வந்து சிவனும் பெருமாளும் இருக்கணும், சரியா, சந்நிதி இருக்கணும். அப்படி போனீங்கன்னா உங்கள் காரியம் நல்லாயிருக்கும், கர்மம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், உங்கள் பிறவி பயனை நீங்கள் நீந்தலாம், கர்ம பலன் கழியும். அடுத்து வந்து ரிஷபம். ரிஷப லக்கணத்துக்கும் அதே தான். சிவன் அண்டு விஷ்ணு இவங்க சேர்ந்து இருக்கிற ஆலயத்துக்கு போகிறது மிகச்சிறப்பை தரும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் போகணும், சிவன் கோயிலுக்கு மட்டும் போகணும். சிவனுக்கு தனி சந்நிதி இருக்கும், அம்பாலும் இருப்பாங்க, சரியா, அம்பாலும் இருக்கிற கோயிலுக்கு போகலாம், சிவன் ஆலயத்துக்கு போகலாம். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க. கடக லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணும். முருகப்பெருமான பிரதானமாக தனி கருவறை உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணும். அங்கே வந்து மூலவர் வந்து முருகப்பெருமான் தான் இருப்பார். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை தான் கும்பிடணும். முருகப்பெருமான் இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறது ரொம்ப நல்லது. கர்ம பலன் தீரும், காரிய அனுகூலம் இருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் விஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும். சாட்சாத் அந்த உலகாந்த பெருமாள் லட்சுமி நாராயணனை கும்பிடணும். அடுத்து வந்து கன்னியா லக்கணம், இவங்களும் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும், தனி பெருமாள் கோயிலுக்கு போகணும், தனி பெருமாள் கோயில் சன்னதிக்கு உள்ளதுக்கு போகணும். துலா லக்கணத்தில் பிறந்தவங்க அம்பாளை தரிசிக்கணும். துலா லக்கணத்தில் பிறந்தவங்க அம்பாள் கோயிலுக்கு போகணும், பிரசித்தி பெற்ற அம்பாள் கோயிலுக்கு போகணும். அங்கே அம்பாளுடைய பேருக்கு வந்து அங்கே ஒரு மகிமை இருக்கும். இப்போ வந்து மதுரைன்னா மீனாட்சிங்கிறோம், காஞ்சிபுரம்னா காமாட்சிங்கிறோம், திருக்கடையூர்னா அபிராமிங்க அப்படிங்கிறோம், சிதம்பரம்னா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறோம், மயிலாப்பூர்னா கற்பகாம்பாள் அப்படிங்கிறோம். அதாவது அங்கே உள்ள அம்பாள் வந்து பிரசித்தி பெற்ற அம்பாளாக இருக்கணும். பொதுவாக அம்பாள் வந்து சிவன் ஆலயத்தில் தான் இருப்பாள், சக்தியோடு சேர்ந்து சிவனோட சேர்ந்து தான் இருப்பாள், சிவசக்தியாக தான் இருப்பாள். இருந்தாலும் அங்கே அம்பாளுக்கு வந்து பிரசித்தி பெற்ற அம்பாள் கோயிலுக்கு போகணும், சரியா. அப்படி போக முடியல சார், நான் உள்ளூரில் தான் சார் இருக்கேன் அப்படின்னா, எங்கள் உள்ளூரில் சிவன் கோயில் தான் இருக்குது அப்படின்னா உள்ளூர் சிவன் கோயிலுக்கே போகலாம், சரியா, அங்கே உள்ள அம்பாளை கும்பிடலாம். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம், மகர ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சிவன் கோயிலுக்கு தான் போகணும். மகர ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போகணும், விஷ்ணு ஆலயத்துக்கு தான் போகணும். அடுத்து மகர ராசி மகர லக்கணம், ஏக ராசி ஏக லக்கணம், சாட்சாத் பெருமாளை தான் கும்பிடணும், சரியா, பெருமாள் கோயிலுக்கு அடிக்க தூரம் போயிட்டு வரணும். அடுத்து கும்ப லக்கணம், முருகப்பெருமானை கும்பிடணும். அடுத்து வந்து மீன லக்கணம், சிவன் கோயிலுக்கு தான் போகணும், சரியா நேர்களே. இது வந்து மகர ராசியில் நீங்கள் 12 லக்கணத்தில் பிறந்திருந்தால் இந்த கோயிலுக்கு பிரதானமாக போங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி மகர ராசியில், ஆனால் இந்த கோயிலுக்கு போகிறது வந்து உங்களுக்கு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. சரிங்க சார், இந்த கோயிலை பற்றி சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முக்கியமானது இதுதான். நம்ம வந்து கோயிலையோ சரி வீட்லேயோ சரி, நம்ம வந்து வழக்கமாக வீட்டில் எல்லோரும் பூஜை பண்ணுவோம். காலையில் பூஜை பண்ணிட்டு தான் நம்ம வந்து கடமைகளை செய்வோம். தினசரி செய்யணும், காலையில் தினசரி பூஜை பண்ணணும். எந்திரிச்சிட்டு காலை கடங்களை முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு இறை சுத்தியோட மன சுத்தியோட இறைவனை கும்பிடணும். இறைவனுக்குன்னு ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் செலவு பண்ணணும், சரியா. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆகாரத்தை முடிச்சுட்டு நம்ம கடமையை செய்யணும், சரியா. உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ போகணும், அது வந்து முறை நியதி, அதை செய்யுங்க. இப்போ வந்து 10 விதமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் நான். வழிபாட்டு முறையில் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள், அதாவது எப்படின்னா வழிபாட்டு விதிமுறைகள் நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். ஆனால் நான் ஒரு சில பாயிண்ட்டுகளை சொல்கிறேன், அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அதுபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். காயத்ரி மந்திரம் இருக்குது, எல்லா தெய்வத்துக்குமே இருக்குது காயத்ரி மந்திரம், எல்லா கடவுளுக்கும் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து பிரயாணம் பண்ணும்போது சொல்லாதீங்க. எங்கேனாச்சும் பஸ்ஸில் போகும்போது காயத்ரி மந்திரத்தை சொல்லாதீங்க. ஒன்று கோயில் சந்நிதியில் சொல்லுங்கள், இல்லைனா வீட்டில் பூஜை அறையில் சொல்லுங்கள். சுத்தமான இடத்துல சொல்லணும், சரியா. நீங்கள் சொல்கிற மந்திரம் சொல்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். ஒன்று சுத்தமான நம்ம வீடு இருக்கும், பூஜை அறை இருக்கும், இல்லைனா கோயில் இருக்கும், சரியா. அது மாதிரி இடத்துல சொல்லலாம். இல்லைனா அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து சொல்லலாம், சுத்தமான இடத்துல உட்காந்து மந்திரத்தை சொல்லலாம். அது மாதிரி கற்பூரத்தை ஏற்றி காட்டும்போது வந்து இறைவனுடைய காலுக்கு நீங்கள் வந்து கோயிலில் வந்து நம்ம காட்ட முடியாது. ஏன்னா கோயிலில் வந்து குருக்கள் தான் கட்டுவார், நம்ம வந்து வீட்டில் தான் காட்டலாம். வீட்டில் கட்டுறதா இருந்தால் ஃபோட்டோக்கு தான் கட்ட முடியும், சரியா. அந்த ஃபோட்டோ கட்டும்போது கற்பூரத்தை வந்து இறைவனுடைய பாதத்தில் 4 தடவை சுற்றி காட்டணும். அவருடைய துப்புள் பாதத்தை வந்து 2 முறை சுற்றி காட்டணும். நடுமையத்தை வந்து 2 முறை சுற்றி காட்டணும். முழு உருவத்தையும் 3 தடவை சுற்றி காட்டணும். சார் எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு பிரதான படம் இருக்கும் உங்கள் வீட்டில். நிறைய பேர் நிறைய சாமி படம் வச்சுருப்பாங்க. பூஜை அறையில் வந்து எண்ணில் அடங்கா சாமி இருக்கும், சின்ன சின்ன போட்டாவாக வச்சுருப்பாங்க, ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே பிரதான படம் ஒன்று இருக்கும். விநாயகர் படத்தை பிரதான படமாக வச்சுக்கலாம், ஒரு பெரிய படமாக வச்சுக்கிட்டு அவருக்கு 3 தடவை சுற்றி காட்டணும். ஃபுல்லாக சுற்றி காட்டினாலே போதும், சரியா. ஏன்னா ஒவ்வொரு சாமிக்காக சுற்றி காட்டினோம்னா சூடாக அரைஞ்சு போயிடும். நிறைய கற்பூரம் வைக்கணும். நான் என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக தான் சொல்லுவேன். நடைமுறைக்கு சாத்தியப்படுறது அதான் வந்து இறைவனுக்கு உகந்தது. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது.
நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத காரியத்தை செய்யும்போது மனம் வந்து ஒன்றி போகாது. என்றைக்கு மனம் வந்து உங்களுக்கு ஒன்றி போகிற காரியத்தை செய்கிறீங்களோ அதில் நிறைவு தரும். அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி நிறைவே தரும். அது இந்த காரியத்தோட காலம் வந்து கம்மியாக இருந்தால் கூட நிறைவே தரும். 1 மணி நேரம் தான் சாமி கும்பிடுன்னு முக்கியம் கம்பல்சரி கிடையாது. 1 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறேன், நான் கோயிலில் போய் பிரதோஷம் நடக்குது, நான் உட்காந்து குரூப்பாக உட்காந்து பாட்டு பாடுறேன், சிவனுக்கு பாட்டு பாடுறேன். இன்றைக்கி கோயிலெல்லாம் நிறைய பேர் இப்படி குரூப்பாக பாட ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு தன்னை மருந்து சாமி கும்பிட்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லைனா கோயிலில் ஒரு பெரிய ஒளிபுரிக்கை போட்டுருவோம், அது ஒரு பெரிய பாட்டு ஓடிட்டுருக்கும். தன்னை மருந்து இறைவனை கும்பிட முடியாது. மனம் வந்து ஒரு லைத்து இருக்காது. ஏன்டா கோயிலுக்கு போனோன்னு சில நேரம் ஃபீல் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா அங்கே சுற்றி நடக்கிற சில சம்பவங்கள் நம்மளை வந்து ஒருமுகப்படுத்த விடாது. இதுக்கு தான் சொல்ல வரேன். நீங்கள் 1 நிமிஷம் மனம் உருகி ஊனுருகி ஒரு சொட்டு கண்ணீரோடு சாமியை கும்பிட்டாலே போதும், உடனே பழிக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கும்பிட்ற நேரம் முக்கியம் கிடையாது, கும்பிட்ற விதம் தான், அந்த முறை தான் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, நம்ம ஸ்கிப் ஆகிறோன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 3 தடவை அந்த முக்கியமான படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தை சுட்டி கும்பிட்டாலே போதும். அதுபோக வீட்டு வாசலில் கோலம் போடாமல் இருக்கக்கூடாது. கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா வீட்டு வாசலில் கோலம் இருக்கணும். அது காலையில் போட்ட கோலமாக இருந்தாலும் கோலம் இருக்கணும். வீட்டில் விளக்கேற்றிட்டு தான் கோயிலுக்கு போகணும். சார் வீட்டில் விளக்கேற்ற முடியல சார், அணைஞ்சு போயிடும் அப்படின்னா அந்த லேம்பை போட்டு போங்க. ஒரு மஞ்சள் கலர் லேம்பு எப்போயுமே எரியணும். சரியா? எலக்ட்ரிக்கல் லேம்பு, சின்ன விளக்கு 0 வாட்ஸ் பல்பு அந்த பூஜை அறையில் போட்டுட்டு அது சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது பூஜை அறை வந்து இருட்டாக இருக்கக்கூடாது. சில பேர் லைட்டை போட்டு கூட போவாங்க. ரைட்டு, ஓகே, வாட் எவர் மேபி வெளிச்சம் இருக்கணும். தீபம் ஏற்றிட்டு போயிருந்தீங்கன்னா மிகச்சிறந்தது. ஏன்னா சில பேர் தீபம் ஏற்ற மாட்டாங்க, காற்றுப்பட்டு அணைஞ்சிருச்சுன்னா அதை ஒரு சென்டிமெண்ட்டாக நினைப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு சாய்ஸும் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு மனசு தான் ரொம்ப முக்கியம். நம்ம மனம் கவனிச்சுக்கிட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா மனதுக்கு வந்து மருந்தே கிடையாது. அது வந்து பயங்கரமானது. எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாத வியாதி மனவியாதி. அதனால் மனதை வந்து நம்ம ஒருமுகமாக வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற காரியம் எப்படி இருந்தாலும் சரி, மன ரீதியாக ஒத்து போய் செஞ்சிட்டிங்கன்னா அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே நேர்களே, அடுத்து வந்து விளக்கு வீட்டில் தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது. குத்து விளக்கில் அந்த நெய்யை ஊற்றியும் இருக்கலாம், இல்லைனா எண்ணெயை ஊற்றியும் இருக்கலாம், தீபம் போடலாம். அதை வந்து நம்ம தூண்டி விடும்போது இல்லைனா அதை விளக்கை வந்து திரி போட்டு செய்யும்போது அந்த விரல் படும். அந்த விரல் பட்ட எண்ணெயை வந்து தலையில் தடவக்கூடாது. இது முக்கியமாக தாய்மார்கள் செய்யக்கூடாது. அதுபோக சிவனுக்கு உரியது வந்து வில்வேலை தான். சிவன் அர்ச்சனைக்கு உரியது வில்வேலை தான். விஷ்ணுக்கு வந்து துளசி, விநாயகருக்கு வந்து அருகம்புல். இதை மாற்றி போட்டுறக்கூடாது. சரியா? இது மேக்ஸிமம் யாரும் செய்ய மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன். அதுபோக வந்து கலச பூசை செய்கிறோம். இது கலச பூசை வந்து எல்லோரும் செய்ய முடியாது. புரோகிதர் வச்சு தான் செய்ய முடியும், குருக்களை வச்சு தான் செய்ய முடியும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அது வந்து குருக்களுடைய கடமை, அவர் அதை கரெக்டாக செய்யணும். கலச பூசை வந்து அவர் தான் செய்வார். சாமானியப்பட்ட யாரும் கலச பூசை செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து ஆகம முறைப்படி அதில் வந்து கும்பம் சாத்தி, நூல் சாத்தி, மாவிளை வச்சு முறைப்படி செய்யணும், மந்திரம் செவிச்சு முறைப்படி செய்யணும். ஸோ அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த குருக்கள் பார்த்துக்குருவார். அதனால் அது சாமானியப்பட்ட மக்களுக்கு தேவையில்லை. ஓகே. அதுபோக பெண்கள் வேலுக்கும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. பெண்கள் வந்து வேலுக்கும் சிவலிங்கத்துக்கு வீட்டில் அபிஷேகம் பண்ணக்கூடாது. மற்ற தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கோயில்லையும் சரி, கோயில்களில் சில பேர் காட்டுவாங்க, சூடத்தை கையில் ஏற்றி காட்டுறது, தீபத்தை கையில் ஏற்றி காட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? எந்தெந்த இடத்துல தீபம் ஏற்றி வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இறைவனை நினச்சிக்கலாம். அதுபோக வந்து நடைமுறையில் இன்னொன்று நடக்குது. பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காய், நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரோம், அங்கே வந்து தேங்காய் பழம் உடைக்கிறோம், இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவர் வந்து அங்கே தேங்காய் கொடுப்பார். அந்த தேங்காவை வந்து நம்ம வந்து சமையல் பயன்படுத்துவோம். சரியா? அந்த சமையலுக்கு பயன்படுத்தினோம்னா அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதே சாப்பாடை வந்து ஒரு பிரசாதமாக செஞ்சு சாமிக்கு படையலுக்கு பண்ணக்கூடாது. கோயிலிருந்து கொண்டு வந்த தேங்காவை, பூஜைக்கு பயன்படுத்தின தேங்காவை பயன்படுத்திய சமையலை வந்து சாப்பாடை வந்து இறைவனுக்கு பிரசாதமாக படைக்கக்கூடாது வீட்டில். அதே மாதிரி அமாவாசைக்கு விரதம் இருப்பவங்க வீட்டில் இருக்கிறவங்க வெளியே சாப்பிடக்கூடாது. ஆனால் மற்றவங்களுக்கு வேணால் அன்னதானம் பண்ணலாம். வெளியிருந்து வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், சாதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஆனால் வெளியே போய் சாப்பிடக்கூடாது. அமாவாசை சார் இன்றைக்கி நான் வந்து வெளியே சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. ஆனால் சில பேருக்கு வந்து தவிர்க்க முடியாமல் போகும். வேலை வெட்டிக்கு போகிறவங்களாம் என்ன பண்ண முடியும்? கோயிலுக்கு போய்ட்டு வெளியே தான் சாப்பிட முடியும். வெளியே வந்து வாழையில் போட்டு சாப்பிடுங்க. சரியா? சில நேரங்களில் சில விஷயத்தை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அதுபோக வந்து அமாவாசை அன்றைக்கி வீட்டில் கோலம் போடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் தெரியும். சரி நேயர்களே, அதுபோக வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோயிலில் கோபுரத்தை தான் பார்க்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரத்தை தரிசனம் பண்ணுங்கள். பெரும்பாலும் பொதுமக்கள் கூடுற நேரத்துக்கு போங்க. ஆலயம் திருவிழாக்களில் போய் அந்த கூட்டத்தை பாருங்கள். அந்த தலையில் பார்க்கணும். 1000 தலையில் ஒரு இடத்துல சேர்ந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியம். சரியா? அதனால தான்
விசேஷ தினங்கள் அன்றைக்கி ஒரு புது நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கோபுர தரிசனம், பக்தர்கள் தரிசனத்தெல்லாம் பாருங்கள். கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த சிலைகளும் கையால் தொட்டு கும்பிடாதீங்க. அதுபோக வந்து சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணாதீங்க. நீங்கள் அர்ச்சனை பண்ணுறா இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் சோஸ்திரம் நட்சத்திரத்தை சொல்லுங்கள், சரியா? அதை சொன்னீங்கன்னா அவரே வந்து உங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவார் கோயில் குருக்களே. இது மாதிரி காரியம் தாங்க. அதுபோக சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அது கண்டிப்பாக செய்யணும். கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணிவிட்டு வர வேண்டும். கொடிமரத்தை தவறாமல் கும்பிட்டுட்டு வரணும். கொடிமரத்துக்கும் சாமிக்கும் இடைப்பட்ட இடத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நமஸ்காரம் பண்ணுறது கொடிமரத்துக்கு வெளியே தான் கும்பிடணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. தவிர்த்து தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னையா தெரிஞ்சதே சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே அனைத்தும் அறிந்தவர் யாரும் இல்லை, அறியாதவரும் யாரும் இல்லை. ஓகே, சரி நேயர்களே. இப்போ ஜோதிட ரீதியாக கர்மஸ்தானம், 10ஆம் இடம், தெய்வீக காரியஸ்தானத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இதில் நான் ராசி பலன்லாம் சொல்லலை. இருந்த போதிலும் சில பலன்களை சொன்னேன். நான் அந்த ரிலேட்டடாக வரும்போது சில பலன்களை சொன்னேன். அந்த பலன்கள் வந்து சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சேரும், வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஓகே நேயர்களே, மகர ராசிக்கு இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். இறையர்கள் கிடைக்கட்டும். ஆன்மீக பணியில் அனைவரும் ஈடுபடுங்க. எல்லாமல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.